பெங்களூரில் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 2, 3. நேரம் காலை 9 மணி. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னை தடுக்கிற, உன் முன்னேற்றத்தை தடுக்கிற, உன்னை ஒடுக்குகிற அவன் இல்லாமலே போவார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். உங்களையும் நிரப்ப விரும்புகிறார். அது யாரா இருந்தாலும், எந்த வயதை சேர்ந்தவங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும், பெரிய முதிர்ந்த வயதுள்ளவர்களா இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. இடம் ஈட்டன் நினைவு ஆலயம், ஜெயநகர், பெங்களூர். தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறினார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறினார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறினார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறினார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். எப்படியாகிலும் என் இயேசு
பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும் என்று எரேமியா இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தன் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வழிகளை மாறுபாடாக்கி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தது நிமித்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் அழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணுவார்களாம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வழிகளை மாறுபாடாக்கி விட்டோம், எங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு விட்டோம், உம்மை மறந்து போய்விட்டோம் என்று சத்தமிட்டு அழுது கொண்டு அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிற சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும் என்று எரேமியா எழுதுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஏதோ ஒரு நன்மையை மறக்கவில்லை, கர்த்தரையே மறந்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் வழிகளை எல்லாவற்றையும் மாறுபாடாக்கி கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்தது மாத்திரமல்ல, அந்த நன்மைகளை கொடுத்த கர்த்தரையே மறந்து போனார்களாம். அப்படிப்பட்ட மறந்து போன அந்த வாழ்க்கையை எண்ணி அவர்கள் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிற சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும் என்று எரேமியா எழுதுகிறார். யோசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் ஒரு புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்க கேட்டபோது இந்த யோசியா ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசித்து, ஐயோ, நம்முடைய பிதாக்கள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளின்படியெல்லாம் நடவாமற் போனபடியினால் தேவனுடைய கோபம் நம்மேல் வந்திருக்கிற உக்கிரகம் மிகவும் பெரியது என்று சொல்லி அவன் இந்த புத்தகத்தை கண்டெடுத்து அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட போது கர்த்தர் அதை பார்த்தாராம். அந்த வார்த்தைகளை, அவன் செய்த செய்கைகளை கர்த்தர் பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை நீ கேட்ட பொழுது, இதில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நீ கேட்டபோது உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நீ ஆண்டவருக்கு முன்பாக அழுதபடியினால், உன்னை தாழ்த்தி உன் இருதயம் இளகி நீ அதற்காக அழுதபடியினால் நானும் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு இரக்கத்தை அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழிகளை மாறுபாடாக்கி கர்த்தரை மறந்தது நிமித்தமாக கர்த்தரை நோக்கி அவர்கள் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிற போது அந்த சத்தத்தை கேட்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை விட்டு தூரமாக வழிகளை எல்லாம் மாறுபாடாக்கி கர்த்தரையே மறந்து போனவர்களாக நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி உங்கள் இருதயம் இளகி, ஆண்டவருடைய கோபம் என்னை விட்டு நீங்கட்டும், எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கட்டும், நாங்கள் கர்த்தரையே மறந்து போனவர்களாக இதுவரை வாழ்ந்து விட்டோம், இனிமேல் நாங்கள் அவரை நினைத்து அவரை ஸ்தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்தவும் விரும்புகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அழுது கொண்டு நீங்கள் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருந்தால் இந்த யோசியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அந்த ராஜாவின் நாட்களில் அனுகூலமான துணையாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற இந்த விண்ணப்பத்தை கேட்டு நம்மையும் அவர் கைவிட மாட்டார். நமக்கும் அனுகூலமான துணையாக இருந்து நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்டு கடந்த கால தீமைகளில் இருந்து நம்மை வெளிப்பட பண்ணி வெளியே வர செய்து நம்மை மறுபடியும் ஆசீர்வதிக்க தேவனாலே கூடும். அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வழிகளை எல்லாம் மாறுபாடாக்கி கர்த்தராகிய தேவனை மறந்ததின் நிமித்தமாக அழுது
அழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிற சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும் என்று நீர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படியாக இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் தங்கள் வழிகளை உணர்ந்து நானும் கர்த்தருடைய வழிகளை மாறுபாடாக்கி மனம் போன போக்கில் போய்விட்டேன், கர்த்தரை மறந்து விட்டேன், பின்வாங்கி போய்விட்டேன், இப்பொழுதோ எனக்கு கர்த்தர் தேவை, ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு தேவை, நான் ஆண்டவரிடத்தில் கிட்டிச் சேர விரும்புகிறேன், என் ஆண்டவர் என்னை மறுபடியும் சேர்த்து கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பி உம்மிடத்தில் திரும்பி வந்து அழுகிறார்களோ அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்யவும் அனுகூலம் செய்யவும் இன்றைக்கும் நீர் ஜீவனோடு கூட இருக்கிறீர், அவர்கள் அருகில் தான் இருக்கிறீர், அவர்களை காப்பாற்றி மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் இழுத்து கொண்டு சேர்த்து கொண்டு ஆண்டவரே அவர்களை மனதார ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.